அக்குபஞ்சர் பற்றின வீடியோ. நலமாக எப்படி வாழ்கிறது, நமக்கு நாமே மருத்துவர் ஆகிறது எப்படி, இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து நான் படித்த விஷயங்களை, நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை எல்லாத்தையும் பதிவு பண்ண போகிறேன். யாருக்கெல்லாம் உடல் ஆரோக்கியமாகவும் தாங்களே தங்களை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, யாருக்கு ஆரோக்கியம் மேலே அக்கறையும் தன் குடும்பத்து மேலே அக்கறையும் இது படிக்கிறது மூலயமா எல்லோரும் மருத்துவராக ஆக முடியும் அப்படின்றதுக்காக இந்த பதிவு போடலை. வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி எச்சரிக்கையாக வாழ முடியும், நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களையும் ஆரோக்கியமாக எப்படி இந்த மருத்துவம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை நாமே மாற்றிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலிமா நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் நம்மளுடைய நண்பர்களையும் எப்படி நம்ம விழிப்புணர்வு கொடுக்க முடியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய உணவு கலாச்சாரம் பெரிய அளவில் மாற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக எல்லாரையும் தேடி எல்லா உணவையும் தேடி நம்ம கண்டுபிடிச்சி எல்லா சூழலையும் சாப்பிட முடியாது. அப்போ இருக்க உணவு நமக்கு எப்படி ஆரோக்கியமானதாக இருக்கும், கிடைக்கிற உணவை எப்படி ஆரோக்கியமாக மாற்றிக்கிறது, சாப்பிடும் நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும், தூங்குகிற நேரத்தையும் சரியாக தூங்கணும். இப்போ நம்ம நோயை தேடுறதை விட்டுட்டு ஆரோக்கியத்தை தேடும்போது யாருக்கெல்லாம் ஆரோக்கியம் வேணும் அப்படின்றவங்க இன்றைக்கி எவ்வளவோ யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எதையுமே முழுசாக ஃபாலோ பண்ணுறோமா, எல்லாமே முழுசாக கிடைக்குதா, நமக்கு அதை சொல்லி கொடுக்குறாங்களா? எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயத்த போடுவாங்க, ஆனால் நமக்கு எது சரியாக வரும் அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் கற்றுக்கிட்ட விஷயத்தையும் நான் படித்த விஷயத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசான் அக்குபஞ்சர் படித்ததை நான் இதில் பகிர்ந்துக்கிறேன். இது மூலமா நான் எப்படி ஆரோக்கியமாக இருக்கேன், என் குடும்பத்தில் இருக்கவங்களை எப்படி நான் ஆரோக்கியமாக வச்சுருக்கேன் அப்படின்ற விஷயமும், நோயை தேடாதை ஆரோக்கியத்தை தேடு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க என்னுடைய மாஸ்டர். அந்த அடிப்படையில் இந்த பதிவு இருக்கும். ஆரோக்கியம்னா என்ன, ஆரோக்கியம் எதுக்காக ஆரோக்கியம் தேவை, ஆரோக்கியம் இருந்தால் நமக்கு நம்ம உடலில் வரக்கூடிய எந்த ஒரு பற்றாக்குறையும் நமக்கு நோயாக மாறாது. நம்ம உடலில் சரியான மாற்றத்தை நம்ம கொண்டு வரும்போது, ஆரோக்கியத்தை கொண்டு வரும்போது, நோய் அப்படின்ற ஒன்று நம்ம உடலில் பரவுறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. எவ்வளவு பெரிய இயற்கை சூழல்லையும் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். கொரோனா போன்ற பெரிய நோய் பாதிப்பு வந்தாலும் நம்மளால் ஆரோக்கியமாக வாழ முடியும்.